வணக்கம். நான் ஸ்வாதி பிரியா, மனநல ஆலோசகர். இன்னைக்கு வந்து நம்ம இமோஷ்னல் சப்போர்ட்டோட ஒரு கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு கேஸ் எக்ஸாம்பிளோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு பெண்ணை வந்து நான் என்னோடய கிளினிக்கில் சந்தித்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு 20s இருக்கிற லேடி. அவங்களோட அம்மா வந்து அவங்க ஒரு அவங்க அந்த பொண்ணு வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட். அவங்க அதுக்கேற்ற மாதிரியான வேலையில் இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் பார்க்குறாங்க. ஸோ அந்த ப்ரப்போசல் இருக்கிற பையன் வந்து இந்த பெண்ணோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக படித்தவங்க. பட் ஆனால் அந்த அம்மாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கான ரீசன் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க தான் கம்மியாக வரதட்சணை கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் வந்து நம்ம 2024 இருந்தால் கூட இன்னுமே இந்த வரதட்சணை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் மாப்பிள்ளை வீட்டில் வந்து பொண்ணு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு வீட்டோடு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பெண் வந்து அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. வெரி நெக்ஸ்ட் இயரே வந்து திரும்பவும் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்குது. ஸோ இப்போ அந்த பெண்ணோட நிலைமை அந்த வீட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களோட மாமியார் வந்து வீட்டு வேலைகளில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லா வீட்டு வேலையும் அவங்களே செய்கிறாங்க. சமையல்லேருந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து. அண்ட் இப்போ வந்து அவங்களுக்கு இப்போது துணி துவைக்கணும் அப்படின்னா மொட்டை மாடியில் தான் கல்லில் துவைச்சு காய போடுற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. உங்களுக்கே தெரியும், 2 சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு அவங்க பிரெஸ்ட் ஃபீடும் பண்ணிகிட்ருக்காங்க. ராத்திரியும் அந்த பெண்ணுக்கு சரியான தூக்கம் இருக்கிறது இல்லை. அண்ட் அவங்க இவ்வளோ வேலை பண்ணுறாங்க. அவங்க மேலே இருக்கும்போது இப்போது கீழே குழந்தை அழுகும்போது அவங்க ஓடி வந்து குழந்தையும் கவனிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படியே வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் வந்து ஓடி போகுது. ஸோ அதில் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகி சுத்தமாக விடிய தூங்காமல் ரொம்ப ஒரு பித்து பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நான் அந்த பெண்கிட்ட வந்து கேட்குறேன், உனக்கு என்ன தேவைன்னு சொல்லுமா, அதை உனக்கு ப்ரொவைட் பண்ண சொல்லி உன் வீட்டு ஆளுங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, மேபி அவங்க ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப் சப்போர்ட் பண்ணணும், ஹஸ்பண்டோ இல்லை மாமியாரோ இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும், இல்லை அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் தங்கணும், இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் அந்த பெண் என்ன கேட்டாங்க அப்படின்னா, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் வேலை செய்கிறேன், அது கூட எனக்கு பெரிய கஷ்டமாக எனக்கு தெரியலை. பட் என்னோட கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு உட்காந்து கேட்டார் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், என் கணவர் எப்போ வருவாருன்ட்டு. அவர் வந்ததுக்கப்புறம் நான் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஷேரிங்கை கேட்குறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் வந்து டயர்டாக இருக்குது, ஏதாவது போரிங்காக பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிவிட்டு ஒன்று வந்து ஏதாவது ஃபோன் வச்சு நோண்டிகிட்ருக்காரு, அப்படி இல்லைன்னா படுத்து தூங்கிடுறாரு. அஃப்கோர்ஸ் வந்து வெளியே போய் வேலை பார்க்குறாங்க, டயர்டாக இருக்கும், அண்டர்ஸ்டுட். பட் வீட்லேயும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு லேடி வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்களோட அதிகபட்ச எதிர்பார்ப்பே என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஷேரிங்க்கு ஒரு ஆள் வேணும், ஷேரிங்க்கு ஒரு பர்சன் வேணும்னும் போது அந்த சப்போர்ட்டை கூட நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் சினாரியோ. ஸோ இந்த பொண்ணோட விஷயம் மாதிரியே நிறைய ஃபேமிலிஸில் வந்து நடக்கிறது உண்டு. நம்ம குடும்பங்கள்லேயே நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி. லைக் அந்த இமோஷன்ஸ், அவங்களுக்கும் இமோஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் ஷேரிங்க்கு பீப்புள் வேணும் அப்படின்ற விஷயங்களை சிலர் வந்து மறந்துடுறாங்க. ஸோ ஐ திங்க் இதை வந்து நம்ம டெஃபினட்டாக அட்ரெஸ் பண்ணணும். இதனால் வந்து அந்த பெண்ணோட மனநலன் ப்ளஸ் குழந்தைங்களோட மனநலன் இது எல்லாமே வந்து இன்னும் பெட்டராக ஆக்க முடியும். ஸோ ஐ திங்க் நான் இதை ஷேர் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.